You tap. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர். நான் நல்லா இருக்கும்னு சொன்ன ஒரு 16 பேர் தவிர மீதி பேர்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? நல்லா இருக்கீங்களா? 4 தினம் கேட்டால் தான் அவங்களே நல்லா இருக்கேன்னு நம்புவாங்க. அந்த மாதிரி ஊரை நம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட பேட்ச்மேட்ஸை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. பேட்ச்மேட்ஸ் எல்லாரையும் பார்க்க வந்தீங்களா, இல்லை பேட்ச்மேட்டை மட்டும் பார்க்க வந்தீங்களா? ஒரு கருப்பு ஆடு சிக்கி கொண்டது. ஆமாம், சந்தோஷம். அப்படிதான் இருக்கணும், ஹாப்பியாக இருக்கு. முதல்ல மரியாதைக்குரிய டாக்டர் கீர்த்தனா அவர்கள் தொடர்பு கொண்டு, சார் டாக்டர் எம்ஜிஆர் நியூஸ்லேருந்து பேசுகிறோம், இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸில் அந்த பேட்ச்மேட்ஸ்லாம் சந்திக்கிறாங்க சார், இது ஒரு கான்சிக்வன்ஸே, இது வந்து ஒரு 4.0 4வது ஒரு மீட்டப் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா நான் வந்து வழக்கமாக ஷூட்டிங்க்கு EVP ஃபிலிம் சிட்டி போகிறப்பெல்லாம் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தை தாண்டி நிறைய முறை சென்றிருக்கிறேன். ஒரு முறை கூட என்னுடைய வாகனம் உள்ளே வருவதற்கான வாய்ப்பை இந்த பல்கலைக்கழகம் வழங்கவில்லை என்பதையும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், முதல் முறையாக இந்த பேட்ச்மேட்ஸ்னால அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுனால உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அத்தனை பேருக்கு. மரியாதைக்குரிய சான்சலர், வைஸ் சான்சலர், மரியாதைக்குரிய பிரசிடெண்ட், மரியாதைக்குரிய மாலினி பண்டி மேம், மரியாதைக்குரிய விஸ்வநாதன் சார், மரியாதைக்குரிய ஜோதிராஜ் சார், மேடையில் அமர்ந்திருக்கிற அத்துணை பேருக்கும், இந்த ஆன்லைன் எஜுகேஷனுக்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருக்கிற அத்துணை பேராசிரியர்களுக்கும் இந்த இனிமையான காலை நேரத்தில் என்னுடைய இதயம் நிறைந்த அன்பு வணக்கங்கள். மாலினி மேம் சொன்னாங்க, எங்கள் யூனிவர்சிட்டியில் இவங்கெல்லாம் இருக்காங்களான்னு நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன், அவ்வளோ பேரை இன்றைக்கி தான் பார்க்குறேன், இன்றைக்கி தான் இவ்வளோ பேரும் வந்திருக்காங்க, இத்தனைக்கு 3rd சாட்டர்டே லீவ் வேறு அப்படின்னா. நான் சொன்னேன், அவங்களும் அவங்க பேட்ச்மேட்ஸை பார்க்க வந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது மேடம். அப்புறம் கீர்த்தனா சொன்னாங்க, எல்லோரும் உங்களை பார்க்க ஆர்வமாக வந்திருக்கேன். எனக்கு பயம் வந்து ரொம்ப பில்டப் கொடுத்து ஒரு பயம் வந்துடும் பாருங்க. நமக்கு நான் பாட்டு சாதாரணமாக வந்து நல்லா பேசுவோம், திடீர்னு ஒரு ஏவியை போட்டு பயங்கரமாக இருக்குது, அப்படியே நம்மளுக்கு அந்த அந்த ஃபீல் க்ரியேட் பண்ணி இப்போ பேசலை அப்படி ஆச்சு. எனக்கு ஜோதிராஜ் சார் அவர்கள் பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பலத்த கைத்தட்டல் மரியாதைக்குரிய ஜோதிராஜ் சார். நான் எப்பயுமே நம்புற ஒரு விஷயம், ஒரு மனிதன் ஒரு வேலையில் அந்த வேலையினுடைய அந்த பணியினுடைய சிகரத்தில் இருக்கிறாருன்னா ஒரு 2 decades அதுக்குன்னு டெடிகேட் பண்ணியிருக்கணும். ஒரு 20 ஆண்டு கால உழைப்பை இடைவிடாமல், அவர் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய அச்சீவராக இருக்கார் சார். இப்போ 14 மணி நேரம் 15 மணி நேரம் உழைத்திருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய கெத்து வேணும். கரெக்டாக உழைச்சாதான் சொல்ல முடியும். ரைட் சார், உழைச்சிங்களே என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் அவரோட ப்ரொஃபைல் இருக்குது. காலையில் 5 மணிக்கு எழுந்து படிப்பேன்னொன்னே நான் ஸ்டேஜ்லேருந்து எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு அப்படி பக்கத்தில் இருந்தது அவங்க அம்மாவா இல்லை யாருன்னு தெரியல, அவங்களும் பார்த்து சிரிக்கிறாங்க. 5 மணிக்கு நான்லாம் எங்கே உலகத்தை பார்த்துருக்கேன். ஏன்னா நமக்கு ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் மிக தீவிரமாக நம்ம ஆன்லைன் எஜுகேஷன் அதில் தான் இருக்கும். எங்கே பெட்ரோல் குண்டு வெடிச்சது, எங்கே பெட்ரோல் கிடைக்கல, யார் வீணாக போனா, யார் எடுத்து வீணாக போவா, எப்போ நாம் வீணாக போவோம், இதெல்லாம் ஆர்டராக நம்ம ஸ்க்ரோல் பண்ணி ட்ராவல் பண்ணுறது, ஸ்க்ரோல் பண்ணுறது, இதுதான் நம்ம வேலையே. இதை தாண்டி ஒரு வேலையே கிடையாது நமக்கு. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், நீ ஃப்ரீயாக இருந்தீன்னா உன் மனசு எப்பயுமே தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்று, நீ எப்பொழுதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கியோ அப்போல்லாம் நீ உன்னையே கொஸ்டின் பண்ணிப்பார், தேவையில்லாத எல்லா வேலையும் நீ பண்ணுறதுக்கு தயாராக இருப்ப. எப்போ நீ பிஸியாக இருக்கியோ அப்போ தேவையில்லாத விஷயத்தை யோசிக்கவே உனக்கு டைம் இருக்காது. கரெக்டாக? ஒரு 3 நாள் நீங்கள் பயங்கர ஆக்குப்பைடாக இருங்க, இந்த 3 நாளில் உலகத்தில் என்ன நடந்ததுனே உங்களுக்கு தெரியல. அப்படியா, என்னங்க அப்படியான்னு கேட்குறீங்க? ஊரே பரபரப்பாக இருந்தது. ஊரே பரபரப்பாக இருக்கிறப்ப கூட நம்மளுக்கு அந்த விஷயம் தெரியல, ஏன்னா நாம் பரபரப்பாக இருந்தோம். இப்போ நமக்கு எல்லா விஷயமும் தெரியுது, அப்போ நம்ம எப்படி இருக்கோம்னு தெரிஞ்சுக்கலாம்.
புரிந்து கொண்டு தலையை கவிழ்ந்து சிரித்த 5 சகோதரர்களுக்கு 5 மணிக்கு எந்திரிங்கன்னு சொன்னால் அதிர்ச்சி ஆகும். நைட்டு 10-11 மணிக்கு படுத்துருங்கன்னா என்ன இது ஒரே பூமராக இருக்கீங்க, என்ன டைமுக்கு தூங்குங்கிறீங்க, டைமுக்கு எந்திரிக்கிறீங்க, டைமுக்கு சாப்பிடுங்கிறீங்க, இதெல்லாம் நீ டைமுக்கு பண்ணலைன்னா டைமுக்கு செத்துருவேன் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பெற்ற ஆதார் கார்டு அது வீட்டிலே கிடக்கு. என்ன பண்ண முடியும்? எனக்கு இந்த ஆன்லைனில் பிஜி கோர்ஸ் நிறைய பேர் மெஜாரிட்டி பிஜி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் மெஜாரிட்டி பிஜியில் மெஜாரிட்டி எம்பிஏவா மேம் சொன்னாங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள், அத்தனை பேருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஆன்லைன் எஜுகேஷனில் ஒரு டிகிரி பண்ணுறது எப்பயுமே எப்படின்னா கம்பெனியில் கம்பல்சரி கேட்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை அந்த அட்டையை நடுவில் சொருகியாகணும். என்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி, நாலேஜ் கம்மி, சேலரி மட்டும். அதுக்கு தான் நான் வந்து எம்பிஏ பண்ணுறேன். ரொம்ப சூப்பர். நீங்கள் எதுக்கு எம்பிஏ பண்ணுறீங்க? சும்மா எம்பிஏ பண்ணுறோம், ஆச்சரியமாக இருக்கும். ஏன் எம்பிஏ சும்மா பண்ணுறேங்க? ஏன் சும்மாவே எம்பிஏ பண்ணுறியா? அது ஒரு தெய்வாதீனமான கேட்டகரி. ஓகேவா? சில பேர் படிச்சுட்டே இருக்க பிடிக்கும், சில பேருக்கு இப்போ டிகிரி வாங்கிட்டே இருக்க பிடிக்கும், சில பேருக்கு. சார் சொன்னார் பாருங்கள், சார் நான் தமிழில் ஃபெயிலு, ஆனால் அதுக்கப்புறம் தமிழ் நல்லா படித்தேன், திருக்குறள்லேருந்து நிறைய மேனேஜ்மெண்ட் தாட்ஸ் எடுத்துக்கிட்டேன், எண்ணியாங்க இதுவே எண்ணிய திண்ணீராக பெரின். சார் நீங்கள் தமிழில் ஃபெயிலு, அதுக்கப்புறம் தமிழ் நல்லா படிச்சிங்க. நான் எல்லாத்துலேயும் ஃபெயிலு, அதனால தான் தமிழே நல்லா படித்தேன். ரொம்ப ஆவரேஜ் எல்லாத்துலேயும். எது நல்லா வருமோ அதில் போயிடணும்ல. ஆன்லைன் டிகிரி சர்டிஃபிகேஷனில் இதாக இருக்கும் கரெக்டாக. ஒரு பணி உயர்வுக்காக, நாலேஜுக்காக, அல்லது வந்து ஒரு ஒரு டைம் ஃப்ரீயாக இருக்குது ஏதோ ஒன்று பண்ணிடலாம். இதில் திருமணமாகி குழந்தைகளோடு இருந்து நீங்கள் எம்பிஏவோ ஏதோ ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு யூஜி பண்ணுறீங்கன்னா உங்கள் அனைவருக்கும் இந்த சகோதரனின் மிக சிறப்பான தனித்துவமான வாழ்க்கை. ஆனால் சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு சிஸ்டர் அப்படியே குழந்தையோட போனாங்க, அந்த குழந்தை எம்பிஏ படிக்கிற மாதிரி வருது. ஹாய்னு எங்கே உட்காந்துருக்குன்னு தெரியல. அந்த குட்டி ஜாலியாக அது பாட்டு போய்கிட்டு இருக்கு, சிரித்து சந்தோஷமாக. ஏன்னா அதுக்கு என்னென்னா வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அம்மா, ஏசி ஹாலாக இருக்குது. ஒரு பிள்ளை உட்காந்தோன்னு கேட்குது எப்போ முடியும்னு. அப்போ தான் அது உட்காந்துருக்காங்க. பேட்ஸ்மேன் மீட் பண்ணேன், எப்போம்மா முடியும், மேம்மா போடாமா போருமா. இந்த மாதிரி ஒரு செல்வங்களை, நாம் பெற்ற குழந்தை செல்வங்களை வச்சுட்டு தான் நீங்கள் எம்பிஏ முடிக்கணும். இதெல்லாம் என்ன சாதாரண அச்சீவ்மெண்ட்டா? அன்பிலீவபிள் டாஸ்க் இதெல்லாம். நான் ஒன்று சொல்லவா, ஒரு குடும்பத்தில் இருக்கீங்க, குடும்பத்திற்கான கடமைகள் இருக்குது, வேலை செய்யணும், வேலை செய்கிறதுக்கான கடமைகள் இருக்குது, அதில் தனித்தனியாக அச்சீவ்மெண்ட் இருக்குது, அது ப்ரொடக்டிவிட்டியாக ஒர்க் பண்ணணும். இது தவிர நம்முடைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இவ்வளவுக்கும் நடுவில் படிக்கணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அது மட்டும்தான் வாழ்க்கையில் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கும். வேறு எதுவுமே உங்களை உயர்த்தாது. அதுதான் அடுத்த லெவல் கொண்டு போகும். நிறைய பேர் வந்து ஒரு ஃபன்னுக்காக படிக்கிறவங்களாம் இருக்காங்க. இப்போ பல பேர் இன்ஜினியரிங்கே அப்படி தான் படிக்கிறாங்க. இதை என்னடா படிக்கிற இன்ஜினியரிங், என்ன படிக்கிற இன்ஜினியரிங் தெரியல, அப்படியே போகுது சார். அப்பா சேர்த்து விட்டாங்க, என்ன சேர்த்து விட்டாங்க, அதான் ஏதோ ஈஸியாக அதை அப்படி சேர்த்து விட்றாங்க, ஏதோ ட்ரிபிள் அந்த மாதிரி பிடிக்குமா உனக்கு? எனக்கு பிடிக்காது. அப்படியே படிக்கிற சேர்த்து விட்டாங்க. சரி அப்புறம் என்ன பிடிக்கும்? எதுவுமே பிடிக்காது. அப்போ போயிடு எங்கேயாவது. படிக்க பிடிக்காது, உழைக்க பிடிக்காது, சும்மா ஜாலியாக இருந்து ஃபன்னாக இருந்து அது எப்படி எவ்வளோ நல்லது வேலைக்கு ஆகணும் யோசிச்சு பாருங்கள். நான் ரீசெண்டாக வந்து ஒரு நிக்கோலா டெஸ்லா அவர்களை பற்றி படிச்சுட்டு இருக்கேன். என்ன இன்ட்ரெஸ்டிங் பர்சன். நம்ம சும்மா கண்டதெல்லாம் கேட்குறோம், பார்க்குறோம், தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கி ஆன்லைனில் நீங்கள் வந்து ஒரு எம்பிஏவே பண்ணுறீங்க, ஆனால் ஆன்லைனில் இருந்துக்கிட்டே பல பேர் என்னென்ன பண்ணுறான்னு தெரியல. கரெக்டாக பொழுதுபோகாமல் ஒரு டிராஃபிக் சிக்னல் கிட்ட நீங்கள் சத்தம் இல்லாமல் மனிதர்கள் கிராஸ் பண்ணணுன்னா, ஜோதிராஜ் சார் ஒய்ஃபை ஃப்ரீன்னு போட்டால் கிராஸே பண்ண மாட்டான், அமைதியாக இருக்கான் அவன். இந்த 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 ஆன்லைன்கிற மேஜிக் என்ன பண்ணும்? ஒரு ஃபோனோ, ஒரு லேப்டாப்போ, ஒரு பேடோ, ஒரு கேஜெட், ஏதோ ஒரு கேஜெட் வச்சுட்டு நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறது என்ன மேஜிக்கை கிரியேட் பண்ணும்? ஸ்ரீநாத்னு ஒருத்தர் எர்ணாகுளமில் போர்ட்டராக வேலை பார்த்த ஒரு ஆள்,
நம்மளாம் போய் இறங்கினோம்னா நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு போய் வெளியில் ஆட்டோவில் நம்ம காரில் தூக்கிட்டு வந்து கொடுக்குற ஒரு நபர் ஸ்ரீநாத் பேர், எர்ணாகுளமில். கூகுள் நிறுவனம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டைப் பண்ணி இந்தியாவில் இருக்கிற மிக சில ரயில்வே ஸ்டேஷனில், முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன்லாம் ஒய்ஃபை ஃப்ரீ பண்ணாங்க. ஒய்ஃபை ஃப்ரீ பண்ணோன்னே ஸ்ரீநாத் என்ன பண்ணார், நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரி கேஎஸ்பிசி அங்கே பண்ணார், கேபிஎஸ்சி பண்ணார், கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணார். எப்படி ப்ரிப்பேர் பண்ணார் தெரியுமா? எந்தெந்த ட்ரெயின் வருதோ அந்த ட்ரெயின்லேருந்து மக்கள் வராங்களோ லக்கேஜெலாம் எடுத்து ஆஸ் அ போர்ட்டராக வெளில கொண்டு வச்சுட்டு மீதி இருக்கிற டைமில் ஃப்ரீ ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணி உட்காந்து ஃப்ரீயாக யூடியூப்பில் ஆன்லைனில் போட்டித் தேர்வுகளை எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணார். ஜெயிச்சார். கேரளாவே கொண்டாடுச்சு. ஸ்ரீநாத் ரொம்ப அமைதியாக பதில் சொன்னார், என்னுடைய இலக்கு மாநிலத்திற்கான போட்டித் தேர்வு அல்ல, என்னுடைய இலக்கு யூபிஎஸ்சின்னு. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. அதே ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்ரீநாத் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் கேரளாவில் நடக்கிற சண்டையை பார்த்துருக்கலாம், இந்தியாவில் நடக்கிற சண்டையை பார்த்துருக்கலாம், உலகத்தில் நடக்கிற சண்டையை பார்த்துருக்கலாம், சினிமா பார்த்துருக்கலாம், வீடியோ பார்த்துருக்கலாம், என்ன வேணால் பார்த்துருக்கலாம். நான் ஒன்றே ஒன்று சொல்லவா, நீங்கள் எந்த என்ன அலைகளோடு இருக்கிறீர்களோ அந்த மாதிரி வாழ்க்கையை தான் நீங்கள் தொடர்ந்து ஈர்த்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் எதை அட்ராக்ட் பண்ணுவீங்கன்னா அப்போ உங்களோட என்ன அலைகள் எப்படி இருக்கோ அதுதான் நீங்கள் ஈர்க்க முடியும். ஒரு எஃப்எம்க்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ 92.8 அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த அலைவரிசையில் வச்சா தானே அது கிடைக்கும். கரெக்டு தானே சார்? கொஞ்சம் மாற்றினாலும் எப்படி இருக்கும்? இறைச்சலாக தானே இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இறைச்சலாக இருக்கான். அந்த ஸ்ரீநாத்துங்கிற அந்த ஒரே ஒரு சகோதரன் தன்னை அலைன் பண்ணிக்கிட்டாரு, டியூன் பண்ணிக்கிட்டாரு. எதுக்கு? ஆன்லைன் மூலமாக நம்ம படிக்கிறோம், காசு கொடுத்து படிக்க வசதி இல்லை, ஃப்ரீயாக கிடைக்கிற வீடியோலாம் வச்சு என்னென்ன மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணி அதன் மூலியமாக படித்து நம்ம ஒன்று அச்சீவ் பண்ணலாம்னு நினச்சாரு, அச்சீவ் பண்ணார். இன்னைக்கு ஸ்ரீநாத் IAS ஆக அவர் உயர்ந்திருக்கிறார். கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க. வாழ்க்கையில் எல்லாமே சாத்தியம். இந்த உலகம் ஐன்ஸ்டீனை கொண்டாடின அளவுக்கு, எடிசனை கொண்டாடின அளவுக்கு டெஸ்லாவை கொண்டாடல. எலான் மஸ்க் தான் கடைசியில் டெஸ்லாவை கொண்டாடுறாரு. டெஸ்லான்னு வச்சு பேரை. இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் பற்றி நான் படிச்சுட்டு இருந்தேன் ரீசெண்டாக. ஐயோ 11th 12th படிக்கிறப்பெல்லாம் ஃபிசிக்ஸை சரியாக படிக்காம விட்டோமேன்னு வருத்தமாக இருக்குது. குவாண்டம் ஃபிசிக்ஸில் இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் என்ன அழகாக இருக்குது. இந்த ஒரு ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஒரு பார்ட்டிகளை பல கோடி கிலோமீட்டர் தள்ளி வச்சாலும் ஒரு பார்ட்டிகள் நடக்கிற சேஞ்ச் இன்னொரு பார்ட்டிகள் ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறான். இது இன்னைக்கு வரைக்கும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் எப்படி இது நடக்குதுன்னு இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி போகுது. கன்ஃபார்மாக தெரியல எப்படா அது இந்த மேஜிக் எப்படி நடக்குதுன்னு. அதுதான் வைப்புங்கிறது. நம்ம வைப்புன்னு சொல்கிறது தலைகளாக புரிஞ்சுக்கிட்டோம். வீக்கெண்ட் என்ன வைப் பண்ணலாமா? வீக்கெண்ட் வைப் பண்ணிட்டு எப்படி இருக்கீங்க? ரோட்டில் பப்பரகான்னு படுத்து கிடப்பீங்க. இங்கே 100ல் போகிறான், 108ல் வரான். ஜோக் முடிஞ்சிருச்சு. உத்து பார்க்கக்கூடாது. அடுத்து என்னன்னு அது செத்து போய் பல நிமிஷம் ஆச்சு. சில பேர் ஆம்புலன்ஸ் பின்னாடி வேகமாக போகிறாங்க சார். ஆம்புலன்ஸ் ஒருத்தனை கேட்டேன், ஏன்டா இது பின்னாடி வேகமாக போகிறேன், சீக்கிரம் போயிடலான்னா. நான் சொன்னேன், ஆம்புலன்ஸ்குள்ளே இருக்கிறவன் சீக்கிரம் போயிடக்கூடாதுதான்டா அவன் சீக்கிரமாக போகிறான். யாரா நீங்களான்னு. இப்போ ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? ஒரு நாலேஜ் சார். நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு காலத்தில் ரெவல்யூஷன் புரட்சி எப்படி இருந்ததுன்னா விவசாய புரட்சி, கரெக்டாக, கிரீன் ரெவல்யூஷன். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷனா சார்? இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன். அப்புறம் டெக்னாலஜி ரெவல்யூஷன். இனிமேல் நடக்கிற உலகத்தில் எல்லாமே நாலேஜ் ரெவல்யூஷன் மட்டும்தான். ஒரு ஜோதிராஜ் சார் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்து ஒரு வெளியில் நான் ஏன் கம்பெனி ஆரம்பிக்க கூடாதுன்னு நினச்சேன். அந்த நாலேஜ் ரெவல்யூஷன் தான் அவங்க மேனேஜரை ஃப்ளைட்டில் அனுப்பி ஆர்டர் எடுக்கிற அளவு கொண்டு வந்தது. கரெக்டா? சிம்பிளா நம்ம இந்த டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய சான்சலர் ஒரே ஒரு மனிதர் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற கனவோடு ஆரம்பித்த நடப்பட்ட ஒரு செங்கல் தான் இன்னைக்கு ஆன்லைன் எஜுகேஷன்ல 4000 பேருக்கு மேல படிக்கிற மாபெரும் சாதனையை இந்த பல்கலைக்கழகம் நிகழ்த்தி காமிக்கிறது. கரெக்டா? எல்லாமே ஏதோ ஒரு சிந்தனையினுடைய ஆழமான விதை. அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னு இருக்குல்ல, ஆன்லைன் எஜுகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
வீக்கெண்ட் மட்டும்தான் கிளாஸஸ். கரெக்டா? வீக்கெண்டு தான் எல்லா கமிட்மெண்ட்டும் நமக்கு வரும். அது எப்படி வாரம் ஃபுல்லாக சும்மா இருப்போம், சனி ஞாயிறில் பிஸி ஆயிடுவோன்னு தெரியல. எவ்வளோ நேரம் மேம் கிளாஸ் போகும் நமக்கு வீக்கெண்டில்? 5 to 6 hours. அன்பிலீவபிள். அது திருமணம் ஆகிட்டு MBA படிக்கிற பெண்களுக்கெல்லாம் சொல்கிறேன். கை தூக்குங்க சிஸ்டர்ஸ்லாம், சகோதரிகள், நண்பர்கள், தோழிகள் எல்லாம். வெரி குட். ஆண்களும் தான், ஆண்களும் தான். திருமணம் ஆகிட்டு MBA படிக்கிற ஆண்கள் யாருமே இல்லையாப்பா? அப்புறம் நீங்கள் ஆண்கள்ங்கிறதே மறந்து உட்காந்துட்டீங்களா? பொம்மி நைட்டிஸ், நான் ஒரு பெண்ணாகவே உணர்கிறேன். ஓகே, ஆண்களுக்கும் தான், எல்லாருக்கும் தான் பெரிய சேலஞ்ச். கரெக்டாக எஜுகேஷன், நம்ம ஆன்லைன் எஜுகேஷனில் முக்கியமான டாபிக் போயிட்டு இருக்கப்போ தான் குக்கர் விசில் அடிக்கும். கரெக்டா? இல்லைன்னா அப்போ தான் சொந்தக்காரன் சொல்லிட்டு வரலான்னு நினச்சேன், சொல்லியிருந்தா வர வேணான்னு சொல்லியிருப்பேன்டா. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி அவசியம் வந்துடணும். இவர் என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கே நான் போகலடா, இங்கே தான்டா இருக்கேன். எல்லா பிரச்சனைகளும் வரும் சார். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யார் இதில் கிரிக்கெட் விளையாடுற ஆளுங்க யார்? சூப்பர். ஓகே பிரதர், நம்ம ஏரியா கிட்ட கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடுங்களா பிரதர்? விளையாடுங்களா பிரதர்? ஒரு கிரவுண்டில் நீங்கள் மட்டும் விளையாடுவீங்களா? எத்தனை பேர் பிரதர் விளையாடுவாங்க? ஏகப்பட்ட டீம் விளையாடுவாங்க. மினிமம் எத்தனை டீம் நீங்கள் விளையாடுற கிரவுண்டில்? 6 டீமு. கிரவுண்டு ரொம்ப பெருசா? 6 டீம். ஒரு டீமில் ஒரு பேட்ஸ்மேனு அந்த சைடு ஒருத்தர் இருக்க போகிறார், 2 பேர். அப்படியா? இல்லை ஏரியா கிரிக்கெட் மாதிரி ஒரே ஒரு ஆள் சோனி இருப்பீங்களா? 2 பேர் இருப்பீங்க. டன். அந்த சைடு நம்ம பவுலிங் டீமு. இதே மாதிரி 6 பவுலிங் டீம் இருக்குது. கரெக்டாக? 6 பேட்ஸ்மேன் நிற்கிறாங்க. ஆனால் உங்கள் டீம் பவுலிங் டீமாக இருந்ததுன்னா ஆப்போனன்ட் டீமில் யார் பேட் பண்ணுறாங்களோ அவங்க அடிக்கிற பால் எங்கே போகுதுன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? கரெக்டாக? சுற்றி 60லேருந்து 70 பேர் நிற்கிறான். ஆனால் 6லேருந்து 7 பால் பறக்குது. ஆனால் அந்த ஒரு பால் டார்கெட் பண்ணி போகிறது புரியுதா? இவ்வளோ தான் கான்சன்ட்ரேஷனு. உங்களை சுற்றிலும் இறைச்சலாக இருக்கிற பொழுதும் உங்கள் கவனத்திலிருந்து நீங்கள் சிதறவில்லை என்றால் உங்களை அசைத்துக் கொள்ள உலகத்தில் யாருமே இல்லை என்று. இத்தனைக்கும் இப்போ உங்கள் பேர் என்ன பிரதர்? வசந்த். இப்போ வசந்த் மச்சான் உனக்கு தாண்டா அப்படின்னு திரும்பி அவன் ஃப்ரெண்டை பார்த்து சொன்னார்னா மீதி 6 டீம் கோட்டி மிலான் இருக்குல்ல, அதில் ஒரு பய கூட திரும்பி பார்க்க மாட்டான். இவர் யாரை சொல்கிறாருன்னு அவருக்கு தெரியும். தட் இஸ் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். கரெக்டா? இங்கே ஒரு அதிர்வு ஏற்பட்டதுன்னா அது கூட க்ளோஸாக இருக்கிற இன்னொரு பார்ட்டிகளுக்கு ஒரு அதிர்வு ஏற்படுது. கண்டுபிடிக்கிறோம்ல? அப்போ நமக்கு பிடிச்ச தேவையான விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேஷனாக இருக்கிறப்ப நம்மளுக்கு கவனம் சிதறலை. இந்த தேட்டரில் படம் நம்மளுக்கு பிடிச்ச படம் பார்க்க போகிறப்ப தான் நம்மளுக்கு பின்னால் இருக்கிறவன் அவன் பரம்பரை கதையே பேசுவான் சார். சத்தம் படம் போயினே இருக்குது. நம்மளுக்கு இங்கிலீஷ் படமே சப்டைட்டில் பார்த்து தான் புரிஞ்சுக்கிறோம். சப்டைட்டில் பார்க்குறதா, அவன் நடிப்பை பார்க்குறதாங்கிறதுலே பாதி படம் போயிடுது. இதில் பின்னால் இருந்து வேறு என்ன படம் தெரியாமே வந்து உட்காந்து இன்னொருத்தர் சொல்கிறான் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்கிறான். இந்த இங்கிலீஷ் படத்தில் எப்படிடா பேசுவோம்? நான் சொன்னேன் பேசாதீங்க சார் புரியலங்கிறேன். அதுக்கு அவன் சொல்கிறான் இது எங்கள் குடும்ப விஷயம், உனக்கு புரியணும்னு அவசியம் இல்லைங்க. யாரா நீங்களாம் இப்படி? இப்போ கவனம் சிதறது நமக்கு. அவன் பேசுகிறதுனால படம் பார்க்க முடியலன்னு இல்லை, நம்மளுக்கு கவனம் அந்த பக்கம் போகுது. அதனால் கவனம் ஏற்ற மாதிரி ஸ்க்ரீனுக்கு போகலை. கவனம் தான் ஆன்லைன் எஜுகேஷன்லேயே முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆன்லைன் நீங்கள் MBAன்னு சொன்னதுக்கப்புறம் இல்லை எனி PG டிகிரி சொன்னதுக்கப்புறம் எனி UG டிகிரி சொன்னதுக்கப்புறம் எந்த காலேஜுன்னு கேட்பாங்க. கரெக்டாக? எந்த காலேஜுன்னு கேட்டோன்னே இல்லைங்க நான் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆன்லைன் எஜுகேஷன் மூலமாக பண்ணுறேன்னு கம்பீரமாக யாராவது சொல்லியிருக்கீங்களா? வெரி குட். ஒரே ஒரு சகோதரர் 2-3 பேர் ஒரு ரெகுலர் காலேஜ் போய் படிக்கிறப்ப சொல்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு வருகிற வார்த்தை ஆன்லைன் எஜுகேஷனில் படித்து நம்ம சொல்கிறப்ப பெருசாக வராது. அது உங்களுடைய தவறு. புரியுதா? MBAங்கிறத படிக்காமல் ஊர் உலகத்தில் அத்தனை பேர் சுற்றுறான்ல, வாய்ப்பு இருந்து மற்ற டிகிரி படிக்க முடியாமல் அத்தனை பேர் சுற்றுறான்ல.
மற்றவங்க மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் ஆன்லைன் எஜுகேஷனில் சின்சியராக உட்காந்து உங்களால் முடிஞ்ச டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்கள, அவங்கள விட நீங்கள் ஒரு படி மேலே தானே. இனிமேல் யார் கேட்டாலும் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் எஜுகேஷனில் நான் படிக்கிறேன், MBA பண்ணுறேன், இல்லை சோ இந்த டிகிரி பண்ணுறேன்னு கம்பீரமாக சொல்லுங்கள். உங்கள் அடையாளத்தை நீங்கள் சொல்லவில்லை என்றால் இந்த உலகத்திற்கு ஒருபோதும் உங்களை பற்றி கவலையே கிடையாது. தைரியமாக சொல்லுங்கள். கொலை ஒன்றும் கொள்ளையடிச்சவெல்லாம் தெரியுமா இருக்கான், அதான் ஆச்சரியம். நம்ம ஊரில் 5 கொலை பண்ணிட்டாரு, பெருமை வேறு இதில். பட்ட பகலில் பஸ் ஸ்டாண்ட்லேயே வெட்டினாப்புல பெரிய ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டு வந்திருக்கான் இந்தியாவுக்கு, இல்லை நோபல் பரிசு வாங்கிட்டு வந்திருக்கான். அவனையெல்லாம் பெருமையாக எப்படி நம்ம உலகத்தில் மாற்றிட்டோம் பாருங்களேன். யாரை பாராட்ட வேண்டுமோ அவர்களை எல்லாம் சாதாரணமாக கடந்து போகிறோம். இன்னொரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். நம்முடைய ஆன்லைன் எஜுகேஷனில் மேடம் வந்து அத்தனை பேர் இருக்கீங்க, கீர்த்தனை வந்து அத்தனை பேர் இருக்கீங்க. மாலிமா உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன், ஒரு ரெக்வஸ்ட் மேம் எல்லாத்தையும். மீடியாவிலேருந்து வந்தவங்களுக்கு மட்டும் இனிமேல் ஏவி போடாமல் மரியாதைக்குரிய ஜோதிராஜ் சார் மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏவி போடுங்க. அது நிறைய பேரை சென்று அடையும். ப்ளீஸ், என்னோட ரெக்வஸ்ட். ஏன்னா ரியல் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி அவங்களோடது. வெளிச்சம் விழுவதால் மட்டுமே நாங்கள் உயர்ந்தவர்கள் அல்ல. இப்போ அவர் அச்சீவ் பண்ண இடத்த நான் தொடரணும்னா இன்னும் நான் 10 ஜென்மம் பிறக்கணும். அவர் பேசுகிறப்ப கவனமாக. இன்னொன்று என்னென்னா, இப்போ ஒரு நிகழ்வு போயிட்டுருக்கு, லேட்டாக உள்ள வரவங்க எப்படி வரணும்? சத்தம் இல்லாமல் வரணும். நம்ம ஊரில் தலைகீழாக நடக்கும். லேட்டாக வரணும்னா நான் சொன்ன 6 பேருக்கு இது புரிந்திருக்கும். இன்னும் அதில் கீழே உட்காந்துருக்குறேன், உனக்காக தான் வெயிட் பண்ணே இருந்தேன். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் உனக்காக வரலேன்னு காலம் பண்ணே. நான் ரியல் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் எங்கே தெரியுமா ஃபீல் பண்ணுவேன்? எங்கேயாவது ஷோவில் நான் இருப்பேன். நான் என்னைக்கு சாப்பிட்லையோ, காலையிலையோ இல்லை மத்தியானமோ ஏதோ ஒரு வேலை சாப்பிட்லையோ, அந்த பொழுது கடந்த சில மணி நேரத்தில் எங்கள் அம்மா கால் பண்ணி, எங்கள் அம்மா காது கேட்காது, அவங்க பேசுகிறத நான் கேட்க முடியும். கால் பண்ணி நீ சாப்பிட்லன்னு நினைக்கிறேன், சாப்பிட்டுரும்பாங்க. சிலுக்குது சொல்கிறப்பே எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி? எது ஒன்றை நீங்கள் முழுமையாக நேசிக்கிறீர்களோ அதிலிருந்து ஒருபோதும் உங்களால் விலகவே முடியாது. சில பேர் பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அப்புறம் பார்க்கவே மாட்டாங்க. என்ன ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்க, என்னாச்சு? க்ளோஸ் பண்ண வந்தவங்க அவன், அவனா மனுஷன், அவனை ஏமாந்துட்டாங்க. அந்த சிரிப்பை கேளுங்க, அவன்லாம் ஒரு ஆளே இல்லைங்க, நல்ல வேலை தப்பிச்சவங்க. இதுங்க 2 தான் பிச்சு பழனின்னு இருக்கும் ஒரு காலத்தில். எதுக்கு மேம்? இது ரீசெண்டாக அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. கவலைப்படாதீங்க மேடம். பேர் என்ன மேடம்? அகல்யா மேடம். கவலைப்படாதீங்க. அகல்யா மேட்டிருந்து அகன்று போனாலும் நீங்கள் கவலை கொள்ளாதீங்க. நீங்கள் அவ்வளோ ஆழமாக From politics to spirituality, from cinema to crime, one network connects the Tamil world. This is UTamil.